Okay, new topic, capital structure. Okay, capital structure theory. இந்த சாப்டர்ல வந்து ஒருத்தவங்க ரெலவென்ட் தியரி, இர்ரெலவென்ட் தியரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலா இதுல வந்து we are having 6 தியரி. இந்த மேக்ஸ்ல வரும்ல பித்தாகரஸ் தியரம், அவர் இது சொன்னாரு, அது சொன்னாரு, அவர் சொன்னதை வச்சு போட்டா வேல்யூ மாறல, அந்த மாதிரி தான் இது. ஆனா ஈஸி. ஓகே ஓகே, ஐ வில் ஜஸ்ட் மேக் இட் வெரி ஈஸி. டோட்டலி we have இதுல வந்து என்ன இருக்குன்னா 6 தியரி இருக்குமா, 6 தியரி இருக்கு. நெட் இன்கம் அப்ரோச், ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். இதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் சாப்டர். நெட் இன்கம் அப்ரோச், அதெல்லாம் ஷார்ட்டா என்ன சொல்லுவோம் நம்ம, என்ஐ அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் அப்ரோச், வெரி ஓல்ட் அப்ரோச். ஓகேவா? ஓகேவா, இது ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஓல்டன் டேஸ் அப்படி சொல்லிக்கலாம். நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், அது நெட் இன்கம், இது நெட் ஆப்ரேட்டிங் இன்கம், இதை வந்து என்ஓஐன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் எம்எம் அப்ரோச், மோடி கிலானி, அவர் ஒரு ஃபினான்சியலிஸ்ட். ஓகேவா? ஸோ அவர் ஒரு அப்ரோச் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா மோடி கிலானி அண்ட் மில்லர். ஸோ எம்எம் அப்ரோச், தலைவன் வந்து இர்ரெலவென்ட். ஓகேவா? இவர் வந்து இஸ் ஆல்வேஸ் இர்ரெலவென்ட். ஓகே, வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் மாறாது அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க ரெண்டு பேர் நெட் இன்கமும் ட்ரெடிஷ்னலும் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இது வேல்யூ ஆஃப் ஃபார்ம் வந்து மாறும். அது எதோட மாறும்ன்றதுலாம் நான் சொல்றேன். இதுல தான் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த 4 இதுல. இந்த ட்ரேட் ஆஃப் தியரி இருக்கு இல்லையா, ட்ரேட் ஆஃப் அண்ட் பெக்கிங் ஆர்டர் தியரி, இதெல்லாம் ஜஸ்ட் தியரி கொஸ்டின்ஸ்மா. 2 லைன் தான் அதெல்லாம். ஓகேவா? திஸ் அண்ட் ஆல் தியரி, சும்மா. இது வந்து கான்செப்ட் பிளஸ் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உன்னை என்ன டெஸ்ட் பண்ணலாம்னா இந்த சாப்டர்ஸ்ல ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் 10 மார்க். ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். When I go there, I will teach what is optimum capital structure. அதுக்கப்புறம் they can ask you EBIT, EPS, MPS analysis. லேர்னிங் அப்ஜெக்டிவ் எழுதிக்கணும், இண்டெக்ஸ் மாதிரி. இந்த சாப்டர்ல இதை தவிர்த்து கொஸ்டின்ஸ் வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மீனிங், காசு, கான்சிக்வன்ஸ். இங்க இருக்கு பாத்தியா, ஓவர் அண்ட் அண்டர் கேபிட்டலைசேஷன். இதோட ஓவர் கேபிட்டலைசேஷன்னா என்ன, அண்டர் கேபிட்டலைசேஷன்னா என்ன, வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஓவர் கேபிட்டலைசேஷன், வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஃபார் ஓவர் கேபிட்டலைசேஷன். திஸ் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் 2 மார்க் இன் தியரி. அதான் சொன்னல, கடைசி கொஸ்டின் ஒன்று கேட்பான், கொஸ்டின் நம்பர் 6 தியரியா கேட்பான்னு சொன்னல, அது வந்து இதுதான். ஓகேவா? இதுதானா இந்த சாப்டர்ல, சப்போஸ் இந்த சாப்டர்ல இருந்து எடுக்கிறானா வெயிட்டேஜ், அதாவது ப்ரையாரிட்டி, மோர் ப்ரையாரிட்டி இஸ் given to what is over capitalization, cause and consequence, what is under capitalization, cause and consequence. டைரக்ட் தியரி கொஸ்டின், நோ கான்செப்ட் பேஸ். அதாவது கேஸ் ஸ்டடி லால வர மாதிரி கேட்க முடியாது. எஃப்எம் தியரி வந்து டைரக்டா கேட்பான். ஸ்கூல்ல எப்படி கேட்பான், ஒய் ஜூலியஸ் சீசர் கில்ட் ஹிம் அப்படின்லாம் கேட்கறான் இல்லையா, அது மாதிரி ஒய் ப்ரூட்டஸ் கில்ட் ஜூலியஸ் சீசர், அந்த மாதிரி ஸ்கூல்ல கேட்கற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் வரும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓவர் கேபிட்டலைசேஷன், வாட் இஸ் த காஸ் ஃபார் ஓவர் capitalization, what are the consequences of over capitalization, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இல்ல அண்டர் கேபிட்டலைசேஷன். இந்த சாப்டர்ல இருந்து தியரினா அது மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொஸ்டின் இஸ் திஸ். ஸோ ஓவர் வர்சஸ் அண்டர் கேபிட்டலைசேஷன், ஓவர் வர்சஸ் அண்டர் கேபிட்டலைசேஷன். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க வேண்டியது. இதை பார்த்துட்டா இந்த சாப்டர் இஸ் நத்திங். 1 2 3 4 5 6 7 8 9, just 9 topics. ஓகேவா? ரைட்.
This is very important. 10 mark. ஓகேவா? ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அந்த சாப்டர் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் பாரு. என் கம்பெனிக்கு வந்து 100 crores கேபிட்டல் தேவை. How much capital I require? 100 crores. இப்போ இந்த 100 crores அந்த ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்றோம். ஆப்டிமம்னா பெஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன? இப்போ இந்த 100 crores எனக்கு எப்படி வருது? ஒரு பிளான், ஐ ஹேவ் பிளான் 1. பிளான் 1 என்னன்னா ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டெட். 20 crores ப்ரிஃபரன்ஸ் மூலியமாவும் 30 crores டெட் மூலியமாவும் 50 crores வந்து ஈக்விட்டி மூலியமாவும் வாங்குறேன். பிளான் 2 என்னன்னா 50 crores டெட் மூலியமா வாங்குறேன், 30 crores ஈக்விட்டி மூலியமா வாங்குறேன், ப்ரிஃபரன்ஸ் வந்து 10 crores, சாரி 20 crores. பிளான் 3 என்னன்னா ஈக்விட்டி 50 crores, டெட் 50 crores. இப்போ நான் இந்த மாதிரி வாங்குறேன். திஸ் இஸ் மை கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, he will be giving you in question debt வந்து 10% அனுவான், that is KD வந்து 10% அனுவான், KP வந்து அதுவும் 10% வச்சுக்கோ. இந்த KD KP னா என்னது? What is KD and KP? Cost of debt, cost of preference shares. What is cost of debt? Sir, debenture holder உங்களுக்கு இந்த கேஸ்ல 30 crores தரான்ல, இந்த கேஸ்ல 50 crores தரான்ல, இந்த கேஸ்ல 50 crores தரான்ல, அவன் சும்மா கொடுக்க மாட்டான் சார். அவன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு கொடுப்பான். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அவன் டெட் மூலியமா கொடுத்தா காஸ்ட் ஆஃப் டெட். அப்போ அந்த பர்சன்டேஜ்ல அவன் வந்து சம்திங் இன் ரிட்டர்ன் கன்சிடரேஷன் எதிர்பார்க்கறான். அவன் கொடுக்குற லோனுக்கு, அவன் கொடுக்குற டெட்டுக்கு சம்திங் இன் ரிட்டர்ன் அவன் எதிர்பார்க்கறான். என்னது அது? இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் தட் பர்சன்டேஜ்? 10%. இப்ப இந்த 10% 100 crores ஒரே அடியா போட முடியாது. நான் 30 crores தான் போடுவேன். சோ அந்த மாதிரி அப்போ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இவனுக்கு இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு வரும்? 3 crores வரும். இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? 5 crores வரும். இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? 5 crores வரும். அடுத்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ்ல எவ்வளவு வரும்? சேம் சார். சோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். இந்த மாதிரி எந்த பிளான்ல வந்து என்னோட இபிஎஸ் அதிகமா இருக்கு, இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர் எதுல அதிகமா இருக்கு, அதுதான் வந்து ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இது சும்மா ஓகே ஒரு ஐடியா கொடுத்தேன். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணேன் பத்தியா. இப்ப இந்த 100 கோடியை எந்த பெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல நான் வைக்கலாம், ஈக்விட்டி கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் வைக்கலாமா, அது வந்து இபிஎஸ் வச்சுதான் டிட்டர்மைன் பண்ணும். தட் இஸ் திஸ் சாப்டர், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன். இதை எப்படி இந்த 100 crores ஓகே ரெடி பண்ணணும், அது அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பாக்குறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சரிடா, பணம் வந்துருச்சுடா, இப்ப அதை வந்து 100 கோடி வந்துருச்சு, அது எப்படி நான் ரைஸ் பண்றது, எது மூலியமா நான் வந்து அந்த 100 crores கலெக்ட் பண்றது? அதாவது பணம் 100 கோடி தேவை ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அவன் எவ்வளவு எதிர்பார்ப்பான், எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வருது, அதெல்லாம் எவாலுவேட் பண்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்ப இந்த 100 கோடிய டெட்ல எவ்வளவு வாங்க போறேன், ஈக்விட்டில எவ்வளவு வாங்க போறேன், ப்ரிஃபரன்ஸ்ல எவ்வளவு வாங்க போறேன், அதை ஒரு ஸ்ட்ரக்சரா ஃப்ரேம் பண்றான் பாரு, அதுதான் வந்து எனக்கு என்னது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன். அந்த ஸ்ட்ரக்சர் எந்த ஸ்ட்ரக்சர் சார்? நம்ம எந்த ரேஷியோல வேணா பிரிச்சுக்கலாமா? அவன் 2-3 பிளான் கொஸ்டின்ல சொல்லுவான். அந்த 3 பிளான் நீ போட்டு பார்த்து அந்த 3 பிளான்லயுமே எந்த பிளான்ல வந்து உனக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கோ அந்த பிளான் தான் நீ ஆப்ட் பண்ணணும். கிளியரா? இது இன்னும் நம்ம போவே இல்லை இந்த டாபிக் உள்ள. ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங், சும்மா ஓரலா ஓகே ஒரு ஐடியா கிடைக்கணும்னு, அதுக்காக தான் இது. ஜஸ்ட் யூனோ நீங்க வந்து இனிமே தான் நம்ம வந்து ஒரு தியரிக்குள்ளேயா போக போறோம். இவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், இவன் 4 பேரோட தியரியை நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்புறம் இபிடி இபிஎஸ் அனாலிசிஸ் ஒண்ணுமே இல்லை, இது நம்ம ஆல்ரெடி லெவரேஜ் படிச்சிருக்கோம். ஐ வில் டீச் யூ தட். ஓகேவா? கிளியரா? shall we get into this one? ஓகேவா? அதான் சொல்றேன் சார், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்
is the combination of capital from different source of finance. Okay, boss, அது நீ வந்து எதெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கணும். கண்ட்ரோல், ரிஸ்க், காஸ்ட். ஓகேவா? சிஆர்சி, கண்ட்ரோல், ரிஸ்க், காஸ்ட். அதான் சொன்னல, இப்போ உனக்கு ஒரு 100 கோடி தேவைமா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த 100 கோடி நான் எப்படி கலெக்ட் பண்றது? ஒரு 50% வந்து ஈக்விட்டி இருக்கலாம், இன்னொரு 20% வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், இன்னொரு 30% வந்து டெட் இருக்கலாம். இதெல்லாம் நீ எப்படி டிசைட் பண்ணுவ? இது ஒரு பிளானாக இருக்கலாம். இன்னொரு பிளான்ல வந்து ஈக்விட்டி வந்து 60% இருக்கலாம், டெட் 40% இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் இல்லாம இருக்கலாம். இன்னொரு இதுல வந்து 60% டெட் இருக்கலாம், 10% இது இருக்கலாம், 30% இது இருக்கலாம். அந்த மாதிரி 4-5 பிளான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது 4-5 பிளான்லமே எந்த பிளான்ல வந்து ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கு, அதுதானே நமக்கு பெனிஃபிஷியல். கடைசியா நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டோமா, ஒண்ணுமே இல்ல. we are going to prepare income statement தான். இங்கேயும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இந்த சேல்ஸ்ல இருந்து வராது, இபிஐடில இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? இபிஐடி மைனஸ் ஐ will give you இபிடி. இபிடில இருந்து you will reduce tax, you will get EAT. EATல இருந்து preference dividend மைனஸ் பண்ற, you will be getting earnings available to equity shareholders divided by number of shares போடுவ, earnings per share கிடைச்சிரும்ல. சார் நோ, அந்த அதே தான் இங்கேயும் சேம் திங். இந்த மாதிரி அவன் ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுப்பான். அந்த ப்ரொபோர்ஷன்ல இந்த 100 கோடி எனக்கு தேவை, அதை வந்து இந்த ப்ரொபோர்ஷன்ல பிரிச்சு பண்ணுவான். நீ அந்த ப்ரொபோர்ஷன்ல பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, பிளான் 4, பிளான் 5 எத்தனை பிளான் சொல்றனோ அத்தனை பிளான் போட்டு அதுல நீ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை போட போற. அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நீ என்ன பண்ணுவ? இப்போ இந்த 4 பிளான்ல 5 பிளான்ல எந்த பிளான்ல வந்து ஏர்னிங்ஸே, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான் நம்பர் 6 இருக்கு வச்சுக்கோ. பிளான் 6ல தான் வந்து ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்குன்னா, பிளான் 6ல ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்குன்னா நீ என்ன பண்ணுவ? யூ வில் கோ ஃபார் பிளான் 6 பிகாஸ் சார் ஐ வில் கோ டு திஸ் பிளான். ஏன்னா அங்கதான் ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கு. அந்த பிளான் படி போனாதான் கம்பெனிக்கு வந்து ஏர்னிங்ஸ் அதிகமா வரும். ஸோ அப்படி போறதுதான் நல்லது. ஓகேவா? கிளியரா? அதுதான் சொல்றோம். Capital structure is the combination of capitals from different source of finance. What are the different source of finance? Equity, debt, preference shareholder. அது எந்த காம்பினேஷன்ல இருக்கும், எந்த காம்பினேஷன்ல இருந்தா நமக்கு பெனிஃபிஷியல், அதுதான் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி. ஓகேவா? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா அதுதான். அது பண்ணும்போது, அது கால்குலேட் பண்ணும்போது நீ மைண்ட்ல வந்து அவனோட கண்ட்ரோல், ரிஸ்க், காஸ்ட் இது எல்லாத்தையும் நீ மைண்ட்ல வச்சுட்டு 4 பிளானை டிராஃப்ட் பண்ணணும். அது நம்ம சம் போட்டோம்னா நமக்கு புரியும். இப்போதைக்கு வாட் இஸ் காஸ்ட் ஆஃப், ஐ மீன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு புரிஞ்சுதான். ஓகே சார், அந்த வாங்குற கேபிட்டல் எந்த ஸ்ட்ரக்சர்ல வைக்கலாம் அப்படின்றதுதான் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீ பார்க்காத தயவு செஞ்சு. ஓகேவா? நான் சொல்லித்தரேன், புக்குல இருக்கு. இந்த மாதிரி குழப்பி இப்படி அப்படி அப்படி இப்படி வச்சிருப்பான். ஓகேவா? நவ் வி ஆர் கம்மிங் டு திஸ் திங். ஓகேம்மா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இவ்வளவு நேரம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அது தியரி தான். இனிமே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட், இனிமே தான் சம் ஸ்டார்ட். ஓகேவா? ஓகே, இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரியில 2 தியரி இருக்கு. ரெலவென்ட் தியரி இருக்கு, இர்ரெலவென்ட் தியரி இருக்கு. ஓகேவா? ரைட். வாட் இஸ் ரெலவென்ட் தியரி? என்ஐ அப்ரோச், ட்ரெடிஷனல் அப்ரோச், எம்எம் அப்ரோச் வித் டாக்ஸ். இர்ரெலவென்ட்ல என்ஓஐ, மோடி கிலானி. மோடி கிலானி என்னைக்குமே வந்து தலைமை வந்து இர்ரெலவென்ட் தான், வித்தவுட் டாக்ஸ். ஓகேவா? ரைட். சரி, சிம்பிளா 4 தியரி. ஓகேவா? லெட்ஸ் என்ஐ, ட்ரெடிஷனல், என்ஓஐ, எம்எம் அப்ரோச். சொல்லுங்க. என்ஐ அப்ரோச், என்ஓஐ அப்ரோச், எம்எம் அப்ரோச், ட்ரெடிஷனல் அப்ரோச். ட்ரெடிஷனல்னா ஜஸ்ட் தியரி கொஸ்டின் தான். அசம்ஷன்ஸ், ஜெனரல் அசம்ஷன்ஸ். இது இந்த சம்லாம், இந்த 4 தியரியிலுமே சில விஷயம் வந்து கான்ஸ்டன்ட். ஜெனரல் அசம்ஷன்ஸ். ஓகே, ஜெனரல் அசம்ஷன்ஸ். ஓகேவா? இங்க வந்து 2 ஃபண்ட் தான் இருக்கு இந்த தியரிஸ்ல. என்னென்ன? ஒன்னு வந்து டெட், இன்னொன்னு வந்து ஈக்விட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒன்னு வந்து டெட், இன்னொன்னு வந்து ஈக்விட்டி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸஸ் ஆர் நாட் கன்சிடர். இங்க வந்து டாக்ஸ்ன்ற பேச்சே கிடையாது. சார் இங்க டாக்ஸ் வருமா? டாக்ஸ் நீ கன்சிடரே பண்ணக்கூடாது unless it is with the tax, without tax specify பண்ணா. firm as a perpetual life. business risk வந்து constant.
firm's total finance வந்து constant. Dividend payout ratio 100%. Just remember the 6 points. Okay, nothing more than that. Suppose இது கூட ஏன் சொல்றேன்னா, in any theory questions, இப்பதான் எஃப்எம்ல வந்து தியரியும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். in any theory question, நான் சொன்னால ஓவர் கேபிட்டலைசேஷன் இம்பார்ட்டன்ட் தியரி, அந்த மாதிரி இதுல வந்து ஒரு தியரி. What are the general assumptions of this capital structure theories? நீ எழுதணும் சார், இதுல taxes are not considered, business risk is constant, firm has a perpetual life, taxes are not considered, dividend payout ratio is 100%, total finance is constant. இதெல்லாம் தியரிமா, சும்மா பேருக்கு எடுக்கணும்னு எடுக்கிறேன். ஓகேவா? ஆனா the real problem, சரி இவ்வளவு நேரம் நீங்க இப்ப சொன்னது ஒன்றும் புரியல, சிம்பிளா நான் வச்சுக்கோ. ஒரு கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் வந்து இதான் கொஸ்டின். வாட் ஆர் த ஜெனரல் அசம்ஷன்ஸ் ஃபார் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி? இந்த 6 பாயிண்ட் எழுதணும். ஓகேவா? மனப்பாடம் பண்ணி போய் எழுதிட்டோம். ஓகேவா? இதான் ஜெனரல் அசம்ஷன். இது ஃபார்முலா வச்சு இன்டர்லிங்க் பண்ணி போகலாம், பட் அப்படி வேணாம். யார் எக்ஸாம்ஸ் ஆர் நியரிங், அது கான்செப்ட் வைஸ் டெப்தா இன்னும் நல்லா போற மாதிரி இருக்கும். அது இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து இப்படி we are having a formula, we will be able to, we will study that conceptually. ஓகேவா? அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னா உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம கான்செப்சுவலா தான் படிக்க போறோம், பயப்படாது. பட் அது ஃபார்முலா போட்டு ஒரு 2-3 சம் போட வச்சு, ஏன் இங்க இப்படி வருதுன்னு புரியுதா? ஏன்னா நம்ம அசம்ஷன் எடுத்திருக்கோம். அப்போ உனக்கு லிங்க் பண்ணனா ஓகே சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஓகேவா? ரைட். இப்போதைக்கு ஜஸ்ட் மெமரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் தியரி கொஸ்டின் என்னமா? வாட் ஆர் த ஜெனரல் அசம்ஷன்ஸ்? நோட் பண்ணிக்கோ. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ், theoretical questions. Question number 6 can be tested in question number 6. Can be tested in question number 6. Ready? Go. What are the general assumptions made in capital structure theory? எழுதியாச்சாமா? சம்குள்ள போலாமாமா? Okay, I will teach you the formula. Same formula for all methods. Majority. Okay, all methods same formula. Okay. Right. நல்லா கவனிச்சுக்கோ ஃபார்முலா. ஃபார்முலான்றதோட ஈஸியா ஒன்று சொல்லியிருக்கிறேன். நீ கண்டுபிடிக்க வேண்டியது வந்து வேல்யூ ஆஃப் த, இது ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் லிசன். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வேல்யூ ஆஃப் த ஃபார்ம். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வேல்யூ ஆஃப் த ஃபார்ம். வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் இஸ் டினோட்டட் பை V. வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்மோட ஈக்விட்டி எவ்வளோ, அந்த ஃபார்மோட டெட் எவ்வளோ. ஸோ வேல்யூ ஆஃப் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் வேல்யூ ஆஃப் டெட். சொல்லு, வேல்யூ ஆஃப் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பிளஸ் வேல்யூ ஆஃப் டெட். வேல்யூ ஆஃப் டெட் இஸ் டினோட்டட் பை D. வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இஸ் டினோட்டட் பை E அப்படின்னு நீ நினைப்ப, அதான் கிடையாது. ஓகேவா? இட் இஸ் டினோட்டட் பை S. இட் இஸ் டினோட்டட் பை S. ஓகே, எஸ் ஷேர்ஸ் அப்படி நம்ம வச்சுக்கோங்க. ஷேர்ஸ், டெட், இது ரெண்டும் சேர்ந்தாதான் V வரும். V என்னது? வேல்யூ ஆஃப் த ஃபார்ம். வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு S பிளஸ் D. சொல்ல, வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு S பிளஸ் D. சூப்பர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வேல்யூ ஆஃப் த ஃபார்ம். ஓகேவா? அவன் கொஸ்டின்ல வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். With that information, first what we have to do?
முதல்ல நான் டி கண்டுபிடிக்க போறேன். டினா என்னது? வேல்யூ ஆஃப் த டெட். ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் டி. சார் டியும் எஸ்ஸும் சேர்ந்தா தானே சார் வி வரும். ஆமா. சரி, டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட். சொல்லு. இன்ட்ரெஸ்ட் divided by return rate of interest. இன்ட்ரெஸ்ட் அதாவது இது ருபீஸ்ல இருக்கும். ஓகே, divided by rate of interest. உன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. எக்ஸாம்பிள், $12 debenture at 12% debenture at 10 lakh வச்சுக்கோ. இது வந்து நானே சொல்லிட்டேன், இதுதான் வேல்யூ ஆஃப் டெட். இதுதான் என்னது? வேல்யூ ஆஃப் டெட். இதை தூக்கி இந்த ஃபார்முலால போட்டா எப்படி வருது பாரு. இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இதான்ப்பா டோட்டல் வேல்யூ. அப்ப இன்ட்ரெஸ்ட் அதுல தானேப்பா போடுவேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லு? 12%. 12% on 10 lakhs. 1,20,000. Yes or no? 1,20,000. 1,20,000 பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கீங்க? 12% சார். அது அப்படியே போடுது. ஓகே, இப்போ ஆன்சர் என்ன வருது? கால்குலேட்டர் எடுத்து போட்டா 10 lakh வருதா? Yes sir. Yes, it is coming. Yes sir, வருது சார். Divided by 12% கொடுத்தா 10 lakh வந்துரும். இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் டெட். ஸோ வேல்யூ ஆஃப் டெட்டோட ஃபார்முலா என்ன? இன்ட்ரெஸ்ட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சொல்லு. இன்ட்ரெஸ்ட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் என்னது? வி பிளஸ் டி. சாரி, எஸ் பிளஸ் டி. எஸ் என்னது? வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. டி என்னது? வேல்யூ ஆஃப் டெட். சரி, டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? இன்ட்ரெஸ்ட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? இதோ வர மூணாவது. வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி இஸ் டினோட்டட் பை எஸ். எஸ் ஓட ஃபார்முலா என்ன? நெட் இன்கம். சொல்லு. நெட் இன்கம் divided by KE. net income divided by KE. ஓகேவா? ரைட். நாலாவது வாக். கேவு. வாக் எப்படி கண்டுபிடிப்ப? வாக் டேபிள். வாக் டேபிள் போட்டும் கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். EBIT. சொல்லு. EBIT by value of firm. EBIT divided by value of firm. ஓகேவாடா? அது போட்டா நம்ம கேஓ கிடைச்சிரும். சார் நெட் இன்கம்னா என்ன சார்? நெட் இன்கம்னா இபிடி. நெட் இன்கம்னா என்னது? இபிடி. இபிடி எப்படி அரைவ் பண்ணுவ? இபிஐடி கொஸ்டின்ல கொடுப்பான், அதுல இருந்து நீ இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணனா உனக்கு வரதான் என்னது? இபிடி. புரியுதா? கிளியரா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மல்டிப்ளை நினைச்சிட போறடா. நெட் இன்கம்னா என்னன்னு சொல்றேன். நெட் இன்கம் இஸ் இபிடி. கிளியர்? நெட் ஆப்பரேட்டிங் இன்கம்னா இபிஐ. பக்காவா? ரைட். குயிக் ரீகேப் ஃபார்முலா. ஓகே, டெல் மீ. இப்போ நான் முதல்ல வந்து வி கண்டுபிடிச்சிடுறேன். எனக்கு வந்து வி தான் எனக்கு அல்டிமேட்டா தேவை. இப்போ வி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? எஸ் பிளஸ் டி தேவை. உடனே நீ வந்து ஓகே, ரெண்டாவது முதல்ல நான் டி கண்டுபிடிச்சிடுறேன். டி கண்டுபிடிக்கிறதா சொன்னேன் நான். சார் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார், டி கிடைச்சிச்சு சார். மூணாவது எஸ் வேணும் சார். எஸ்க்கு என்ன சொன்னீங்க? நெட் இன்கம். நெட் இன்கம். நெட் இன்கம்னா என்ன சொன்னேன்? இபிடி. நெட் இன்கம்னா இபிடி டிவைடட் பை கேஇ. ஈக்விட்டி பத்தி தானே பாக்குறோம். ஸோ ஈக்விட்டி, டினாமினேட்டர் ஈக்விட்டி அப்படின்னா வச்சுக்கோ. எஸ்ன்னா என்னது? வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி.
வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி போது கீழே வந்து கேஇ. டெட் டிபென்ச்சர் கேடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதானே. ஸோ அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேவா? ரைட், சூப்பர் சார். இது ரெண்டும் பார்த்துட்டோம் சார். நெக்ஸ்ட் என்ன சார்? நெக்ஸ்ட் வந்து வேற என்ன? கேஓ காஸ்ட் ஆஃப் வேக். வேக் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், இபிஐடி பை வி. இந்த வி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதான் டி கண்டுபிடிச்சிட்டல, எஸ் கண்டுபிடிச்சிட்டல, வி பிளஸ் எஸ் தான், சாரி எஸ் பிளஸ் டினா என்னது? டி கண்டுபிடிச்சிட்ட, டெட் கண்டுபிடிச்சிட்ட, ஈக்விட்டி எஸ் கண்டுபிடிச்சிட்ட. அப்போ டியும் எஸ்ஸும் ஆட் பண்ணா உனக்கு என்ன வரும்? வி வரும். டியும் எஸ்ஸும் ஆட் பண்ணா என்ன வரும்? வி வரும். ஓகேவா? டியும் எஸ்ஸும் ஆட் பண்ணா என்ன வரும்? வி வரும். அந்த இபிஐடி பை வி போட்டோம்னா என்ன வந்துடும் உனக்கு? கேஓ வந்துடும். புரிஞ்சுதா? பக்காவா? வாக் கம்மியாச்சுன்னா, if WACC is reduced, value of the firm will go up. ஏன்னா WACCன்றது overall cost. Yes or no? WACC is nothing but overall cost. ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மி ஆகுதுன்னா வேல்யூ ஆஃப் த firm will go up. ஒரு காஸ்ட் ஆஃப் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வேல்யூ ஆஃப் த firm will go down. நீயே நினைச்சுக்கோ, காஸ்ட் ஒரு கம்பெனிக்கு செலவு கம்மியாகுதுன்னா சூப்பர்ப்பா, செலவு கம்மியாகுதுப்பா, உனக்கு ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லும். செலவு கம்மியாகுதுப்பா, அப்ப என்ன ஆகும்? ஆமா, செலவு கம்மியாகுதுன்னா நான் நல்லா போறேன், நல்லா பெரிய இடத்துக்கு வளர்றேன், ஒரு லாபம் வருது, அப்படி அந்த மாதிரி. ஓகே, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட லிங்க் பண்ணும். லேமன் இங்கிலீஷ், காஸ்ட் கம்மியானா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி அதோட இதை லிங்க் பண்ணும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மியாச்சுன்னா வேல்யூ ஆஃப் த firm will go up. Overall cost of capital increased, value of the firm will go down. Is that clear? Pakka with this formula? Shall we get into the sum solving? Yes. Want to copy anyone? So formula? I think I have shared the notes already. What is the illustration 1? Read it properly. Rupa Limited oda EBIT. Company has 10% 12 lakh debenture rupees la irukku. KE 16%. You have to calculate market value of equity, value of firm, KO. அதாவது S கண்டுபிடி, V கண்டுபிடி, KO கண்டுபிடி. Simple question. போடலாமா? Yes. First we will calculate. Always start with D. Debt oda formula என்ன? Interest divided by, ஏன் டெட்ல ஆரம்பின்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் அப்புறம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கொஸ்டின்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானா? கம்பெனி ஹாஸ் 10% டிபென்ச்சர், அப்போ 10%. 10% on 20 lakh, அதுதான் இன்ட்ரெஸ்ட். எப்படியோ 20 lakh தான் இப்போ வரும் பாரு. 2 lakh. இப்போ 2 lakh கால்குலேட்டர்ல டிவைடட் பை 10% போடுது. அதான் இங்க இருக்குல்ல, முடிஞ்சிச்சு. D is equal to 20 lakh. கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எஸ் என்னது? நெட் இன்கம் பை KE.
நெட் இன்கம்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? இபிடி சொல்லியிருக்கேன். நம்ம கையில என்ன இருக்கு? இபிஐடி. நீ நெட் இன்கமா இப்படி கூட எலாபரேட் பண்ணி எழுதலாம். இபிஐடி மைனஸ் இன்ட்ரெஸ்ட். என்னப்பா, இபிஐடில இருந்து இபிஐடி இருக்கு வச்சுக்கோ, இது இபிடி. இபிஐடில இருந்து ஐ போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இபிடி. இபிஐடில இருந்து ஐ போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இபிடி பை கேஇ. ஸோ இபிஐடி வந்து என்னது? 5 lakh. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? மேல போட்டல, அதுக்குதான் நான் சொன்னேன் முதல்ல டி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப மேல போட்டிருக்கோம் பாரு, இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஈஸியா இருக்கும். 2 lakh. 5 லட்சம், அதுல 3 லட்சம் கேஇ எவ்வளோ? 16%. 2 லட்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டலா இப்போ 3 lakh by 16%. சம்திங் 333 வரும்னு நினைக்கிறேன். 3 lakh divided by 16%. இல்லம்மா, 18,75,000. 18,75,000. இதுதான் என்னது? எஸ்ஸோட வேல்யூ. இப்போ அவன் என்ன கேட்குறான்? வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் V is equal to S plus D. நான் பாக்ஸ் போட்டுறேன். S is equal to 18,75,000. S எவ்வளோ வந்திருக்கு எனக்கு? 18,75,000. சூப்பர். D எவ்வளோ வந்தது எனக்கு? 20 lakh வந்திருக்கு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஃபார்ம்? Value of the firm 18,75,000 plus 20 lakh. So மொத்தமா value of the firm is 38,75,000. 38,75,000 is the value of my firm. புரியுதா? கிளியரா? This is my value of the firm. இதுதான் வந்து என்னோட value of the firm. அவன் கேட்ட ரிக்வயர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கேட்கறான்? கேஓ. கேஓ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொன்னேன்? KO is equal to, sir, EBIT, sir. EBT கிடையாது sir, EBIT sir, EBIT sir, divided by B. And EBIT எவ்வளவுடா? 5 lakh divided by value of the firm என்ன? 38,75,000. 5 lakh divided by 38,75,000. You will get into 100 போட்டோம்னா you will get 12.9%. Okay, so 12.9%. So that is my KO back. Clear? We have successfully completed net income approach. It's called as net income approach. First the net income approach. Any doubts? Illustration 1 easy. How many of you feeling it easy? Yes. Try illustration 1. ஓகேவா? illustration 1 பார்க்காம போட ட்ரை பண்ணு. நான் क्वेश्चन மட்டும் ஷேர் பண்றேன், பார்க்காம போட ட்ரை பண்ணு. Illustration 2. Indra Limited as an EBIT of 1 lakh. Company make use of both debt and equity capital. The firm has 10% debenture of 5 lakh. Okay. And the firm's equity capitalization rate is 15%. He is asking you to find out V. And he is asking you to find out KO. Okay, wow. All right. So, what you will do? Value of firm வேணும்னா S வேணும், D வேணும். D already by looking at the question you can find out. D anyhow, D is going to be 5 lakh only. Yes or no? But still we will have to do. Okay, what? So D example எழுதணும். Value of debt bracketல D. எல்லாம் வந்து 10 மார்க்ல 6 மார்க் கம்மி பண்ணிடுவோம். பரவாயில்ல சார், டைம் சேவிங் முக்கியம் அப்படின்னு நினச்சுன்னா எக்ஸாம்ஷன் ஆகணும். டைம் சேவிங் முக்கியம், எனக்கு எல்லா சம்பளம் ஒரு மார்க் போதும், நோ ப்ராப்ளம். வைஸ் டிசிஷன் தான். எல்லாத்துக்கும் எழுதி எழுதணும்னா இபிஐடிலாம் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இபிஐடின்னு எழுது. எஃப்எம் பொறுத்தமேட்டிக்குமே ஃபாலோ. ஓகேவா? பார்த்துக்கலாம் ஒரு மார்க். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி என்னது? வேல்யூ ஆஃப் டெட். இன்ட்ரெஸ்ட்
பை இன்ட்ரெஸ்டா ஐஎன்டி போடாது. இந்த மாதிரி இபிஐடி வரதெல்லாம் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இபிஐடி தான் ஒரு வாட்டி ஃபுல்லா எழுத முடியாது, அதெல்லாம் இபிஐடி இபிடிலாம் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் என்னடா 10% ஆன் 5,50,000 divided by 10%. D is equal to 5 lakh. Yes, 50,000 divided by 10%. So 5 lakh. D. Next, D okay. S and S is equal to net income. Net income na EBIT ya EBT ya? EBT sir. EBT interest minus pannom sir. Divided by KE. Equity EBIT எவ்வளோ 1 lakh sir. Interest எவ்வளோ மேலே போட்டிருக்க இன்ட்ரெஸ்ட்காக தான் நம்ம மேலே ஒர்க்கிங் பண்ணுவோம். மைனஸ் 50,000. கேஇ எவ்வளோ கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ல? ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட், அதான் கேஇ. ஸோ 16%, சாரி 15%. 50,000 by 15%. சொன்னா 3.3 lakh 33,333.333. இப்போ பாஸ் உனக்கு என்ன பாஸ் வேணும்? இதுதான் எஸ். யூ ஹவ் காட் எஸ் வேல்யூ. Now what you have to do? Value of firm. S plus D. S எவ்வளோ? 33,333 plus 5 lakh. It's nothing but B is equal to 8,33,333.33. Now value of firm. அடுத்த என்ன கேட்கலாம்? Overall cost of capital. KO is equal to EBIT by B. EBIT எவ்வளோ மேலே? 1 lakh divided by 8 into 100. Code என்ன வருது? கரெக்டாக 12% வரும். Yes. Got it? Try illustration 2 once completed. Please let me know. Okay, illustration 3. What they are asking? Optimal capital structure. Optimal capital structure na either EPS வந்து அதிகமா இருக்கணும் or WACC வந்து கம்மியா இருக்கணும். காஸ்ட் கம்மியா இருக்கணும் இல்ல ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கணும். அதுதான் பெஸ்ட். ஆப்டிமல்னா பெஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எது? இப்போ நமக்கு இபிஎஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இல்ல, ஆனா வேக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எப்படி சார் வேக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றீங்க? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி, சிஎஸ்டினா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரியில அசம்ஷன்ஸ் ஒன்னு இருக்கு. நான் வீடியோ பிகினிங்லேயே சொன்னேன், அங்கங்க போகும்போது உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. ஒன் ஆஃப் த அசம்ஷன் வாஸ், இந்த சாப்டர்ல ரெண்டு ஃபண்ட் தான் இருக்கு. ஒன்னு வந்து ஈக்விட்டி, இன்னொன்னு வந்து டெட். ஓகே, ஒன்லி 2 சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு அசம்ஷன். அதனால இங்க டெட் இருக்கு, ஈக்விட்டி. ஸோ இந்த சம் எப்படி போடணும்னா, இபிஎஸ் ரிலேட்டடா எதுவுமே இல்லை நம்மகிட்ட. ஒன்னு நீ நல்லா சம்பாதிக்கணும், ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்குன்னா நீ கிரேட். இல்ல காஸ்ட் கம்மியா இருந்தாலும் நீ கிரேட். ஏர்னிங்ஸ் கம்மி, காஸ்ட் அதிகம், ஃபர்ஸ்ட். ஆப்டிமல் கிடையாது. ஓகேவா? ஸோ எனக்கு இபிஎஸ் ரிலேட்டடா இல்ல, வேக் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி ஓவராலாவே டெட் இருக்கும், ஈக்விட்டி இருக்கும். ஓகேவா? ஒன்லி 2 சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். அப்ப அதுதானே ஓவரால். ரைட். இப்போ இது என்னன்னா, இந்த சம் சும்மா நம்மளோட இது ஒன்னு வந்து 0, நம்ம இஷ்டத்துக்கு ஆரம்பிப்போம். 1 0, 1.1, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6. இன்னொன்று வந்து என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ்ல 1, 0.9, 0 to 1 குள்ள நம்ம எடுத்துப்போம்.
1ல இருந்து 0ல இருந்து 1க்கு 1 போவோம். இன்னொன்னு 1ல இருந்து 0 போவோம். 0.7, 0.6, 0.5, 0.4. அதாவது 11 into 0, 0. Excuse me. 11 into 0.1, 1.1. 13 into 1, 13. அப்போ ஓவராலா இங்க என்ன இருக்கும்? 0 plus 13 ஆட் பண்ணா 0 plus 13 is equal to 13. இப்போ இங்க 1 point. So இங்க என்ன வரும்? 13 into 0.9, 11.7. So இவன் எவ்வளவு வரும்? 11.7. So 11.7யும் 1.1யும் ஆட் பண்ணா 11.7யும் 1.1யும் ஆட் பண்ணா 12.8. அதே மாதிரி 11.6 into 0.2 போட்டா 2.32 வரும். அதே மாதிரி 14 into 0.8 பண்ணோம்னா I'll get 11.2. ஆட் பண்ணா 11.2யும் 2.32வும் ஆட் பண்ணா I'll get 13.52. இந்த மாதிரி பண்ணிட்டே போனோமா இத? இந்த மாதிரி பண்ணிட்டே போறதுல இருக்கிறதுல பேக் அதான KO. வாட் இஸ் KO? In this chapter, KO is just equity and debt. அதான் வந்து KO. அப்போ இருக்கிறதுலே வாக் எதுல கம்மியா இருக்கு? செகண்ட் ப்ராபபிலிட்டியில தான் வந்து வாக் கம்மியா இருக்கு. வாக் கம்மியா இருக்கு. It is the best and it is optimal capital structure. Clear? Irrelevant theory. Next, we are done with relevant theory. Relevant theory. Relevantல யார் யார் வருவா? Traditional NI approach. Irrelevantல யார் வருவா? NOI, irrelevantல யார் வருவா? NOI, அப்புறம் மோடி கிலானி மில்லர் அப்ரோச். ஓகே, இவன் என்ன சொல்றான்னா net operating income na EBIT. According to this approach, capital structure decision of the firm are irrelevant. Any change in leverage will not lead to change in value of the firm and market price as the overall cost of capital. Okay, so அவன் என்ன சொல்ல வரான் இந்த இடத்துல அப்படின்னா, leverage debt மாறுறதுனால வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் மாறாது. இதுதான் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். சிம்பிளா சொல்லணும்னா irrelevant தியரியில என்ன சொல்றோம்னா, நீ என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் வில் பி கான்ஸ்டன்ட். ஓகே, irrelevant தியரியோட அல்டிமேட் மோட்டோ என்னன்னா எனி சேஞ்சஸ் இன் லிவரேஜ் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் இஸ் கான்ஸ்டன்ட். இங்க வந்து வேல்யூ ஆஃப் ஃபார்ம் வந்து அஃபெக்ட் பண்ணும். சேஞ்சஸ் எதா இருந்தா இட் வில் அஃபெக்ட் த வில் சேஞ்ச். எனி சேஞ்சஸ், so any changes the value of firm will change. Any changes value of firm will change. leverage ஏதாச்சும் வந்தா சேஞ்ச் ஆகுதுன்னா value of firm is irrelevant. change I mean irrelevant இல்ல relevant. it will affect the value of firm. ஓகேவா? சேம் ஃபார்முலா டு சால்வ் தி சம்ஸ். என்ன கேட்குறான்? illustration 4, அமிதா லிமிடெட் ஆப்பரேட்டிங் இன்கம் EBIT 5 lakh. ஃபர்மோட காஸ்ட் ஆஃப் டெட் 10%. ஃபர்ம் கரண்ட்லி எம்ப்ளாய்ஸ் 15 lakh ஆஃப் டெட். ஸோ டி கட்சிச்சு. ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் இஸ் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்போ யூஸ்வலா என்ன கொடுத்தான்? வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி, கேபிட்டலைசேஷன் ரேட் ஆஃப் ஈக்விட்டி. இவ்வளவு நேரம் பார்த்த சம்ஸ்ல கேபிட்டலைசேஷன் ரேட் ஆஃப் ஈக்விட்டி. கேபிட்டலைசேஷன் ரேட் ஆஃப் ஈக்விட்டினா கேஇயா? ஓகே, இந்த இடத்துல அவன் என்ன கொடுத்துருக்கான்? KO கொடுத்துட்டான். ஒன்ன KE கண்டுபிடிக்கலாம். ஓகே, டோன்ட் பேனிக், ஈஸி.
என்ன ரொம்ப ஈஸி. நீ ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி போடணும், பயப்படாம. டி ஃபர்ஸ்ட் போடுவியா? போடு. டி என்ன? இன்ட்ரெஸ்ட் பை ரேட் ஆஃப் இன்கம். நமக்கு வந்து இங்க 15 லேக் வரணும். ரேட் ஆஃப் இன்கம் டெட் எவ்வளோ? 10%. ஸோ 15 லேக்ல 10% இன்ட்ரெஸ்ட் வந்து 1,50,000. 15%. அப்போ டியோட வேல்யூ 15 லேக். கரெக்டா? காஸ்ட் ஆஃப் டெட் 10% தானம்மா. 15 போட்டிருக்கேன். யூ ஆர் கீப் இட் குவைட். ஓகே, 10%. ஸோ 1,50,000 இன்ட்ரெஸ்ட், அதில் டிவைடட் பை 10%. ஸோ 15 லேக் டெட் கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர். ஓகே பாஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்ப? எஸ். எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? நெட் இன்கம், which is nothing but EBT by KE. ஓகேவா? அதான் எஸ். KE தெரியாது, கொஸ்டின் மார்க். EBT எப்படி கண்டுபிடிப்ப? EBIT இருக்கா? 5 லேக் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,50,000. KE தெரியாது, லெட் இட் பி எக்ஸ். ஓகே, எஸ் இஸ் ஈக்குவல் டு 5ல இருக்குச்சுன்னா 3,50,000. இங்க KE கிடைச்சாதாமா நான் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். எனக்கு தெரியல, நான் ஹோல்டில் வைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுறேன். என்னடா தெரில, ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னு நான் ஸ்பேஸ் விட்டுறேன். அடுத்து நான் போடுறேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் டி. ஐயோ, இங்க மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எஸ் கிடைச்சிரும். ஆல்ரெடி டி தெரிஞ்சிச்சு, டி முடிச்சிச்சு, சம் மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பனே அப்படின்னு நீ நினைப்பேன். அதே மாதிரி நினைச்சிட்டு எஸ்ஸுக்கு வந்து சரி இடம் விட்டுருவோம். டி என்ன கிடைச்சது நமக்கு மேல? 15 லேக். அதை போடுவோம் அப்படின்னு 15 லேக் போடும். நெக்ஸ்ட் யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? கேஓவை அதே பண்ணு. கேஓ இஸ் ஈக்குவல் டு இபிஐடி பை பியா. ஓகே, இப்போ கொஸ்டின்ல கேஓ கொடுத்துட்டானா 15%. ஆமா சார். இபிஐடி இருக்கா? இருக்கு சார். 15% இஸ் ஈக்குவல் டு இபிஐடி எவ்வளோ? 5 லேக் டிவைடட் பை வி. இப்போ வி அந்த சைடு எடுத்துட்டு போ. அப்போ 5 லேக் டிவைடட் பை 15%. வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் வந்துச்சு. எவ்வளோ வேல்யூ ஆஃப் த ஃபார்ம்? 33 333 33,33,333 ரூபாய். 33,33,333.33 பைசே. இதுதான் வேல்யூ ஆஃப் ஃபார்ம். B is equal to S plus D. அப்போ B வந்து 33 lakh 33,333. D வந்து 15 lakh. அப்போ அதை மைனஸ் பண்ணா எஸ் எவ்வளோ? எவ்வளோ பாஸ்? 33 மைனஸ் 15, 18 lakh 33,333. ஸோ 18 lakh 33,000. இப்போ உனக்கு எஸ் வேல்யூ கிடைச்சிச்சு. இங்க போய் எஸ் இஸ் ஈக்குவல் டு 18,33,333. இப்போ எஸ் இங்க கிடைச்சதா? இப்போ உனக்கு இங்க இதாயிடும் தெரிஞ்சிச்சு. இப்போ உடனே நீ என்ன பண்ணுவ? கேஇ அந்த சைடு அனுப்பிட்டு எஸ் கீழே போடுவேன். அப்போ 3,50,000. நெக்ஸ்ட் 3.5 lakh டிவைடட் பை, நான் ஷார்ட்டா இல்லை. அப்போ இங்க என்ன எழுதுவ? 3,50,000 divided by 18,33,333 into 100. So 3,50,000 into 18,33,333. என்ன வருது? 9
19.9% 09 வருதா? அதான் K. K is equal to 19.09%. புரிஞ்சுதா? எப்படி சார்? S by K. அதான் S இவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இதை அங்க அனுப்பு, அதை இங்க அனுப்பு, அவ்வளவுதான். Easy. Little bit you have to use your brain. அவ்வளவுதான். Mathematics தான். We are done with illustration 4. Okay? Right. Illustration 5 we will see in next class. கொஞ்சம் இது ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன்ல, நாளைக்கு வந்து செகண்ட் கியர், நாளைக்கு வந்து இதெல்லாம் தியரிஸ், என்னென்ன தியரி, ரெலவென்ட் தியரி, இரலவென்ட் தியரி இருக்குல்ல, இதெல்லாம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் we will go with ஆப்டிமம் செஷன் ஒரு நாள், EBIT EPS அனாலிசிஸ் ஒரு நாள் முடிச்சிருவாங்க. ரைட்மா, ஃபைன். We will end the session here. Try illustration 4.